ஹாய் ஹலோ மக்களே, இது நம்மளோட பார்ட் 2 வீடியோ. இது பார்த்திங்கன்னா குரிசுமலைங்கிற இடத்துல நம்ம என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கோன்னு நீங்கள் பார்ட் 1ல் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலைன்னா லிங்க் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், கஷ்டப்பட்டு யாரி வந்துட்டுருக்கோம். இப்போ ஹார்ட் பீட் கேட்டு பாருங்கள் எப்படி கேட்குதுன்னு. டாம்னு கேட்கும். உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கேன். அந்தளவுக்கு ஹார்ட் பீட் ஹெவியாக போயிட்டுருக்கு. கஷ்டப்பட்டு ஏறிட்டுருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, உங்களுக்கு காமிச்சு தரக்காக தான் நாங்கள் இந்த மலையை நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே நம்ம ஏறி வர நம்ம அந்த மலையிலேருந்து சுற்றி பார்க்கும்போது அந்த மிஸ்ட்டு கடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் பார்க்க ரொம்பவும் சூப்பரான ஒரு இடமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம ஏறி வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காரலன்னு வைங்களேன், நம்ம அங்கேயே போயிட வேண்டியதான். அந்த அளவுக்கு நம்ம உடம்பு இதாக இருந்துச்சு. அப்புறம் இங்கேருந்து ஒரு ரோப் கட்டி விட்ருக்காங்க. இந்த ரோப்பு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா இந்த பாறை ரொம்பவும் வழுக்கிற மாதிரி இருக்குது. அந்த இதில் நம்ம இந்த ரோப்பு பயன்படுத்தி மட்டும்தான் மேலே ஏற முடியும். அது இல்லாமல் நம்ம ஏறணுன்னா ரொம்பவும் பாதுகாப்பாக ஏற வேண்டிய நிலை தான். ஏன்னா பாறைகள் ரொம்பவும் வழுக்க மாதிரி, இங்கே படிக்கட்டுகள் எதுவும் இல்லாமல் இருக்கிற இந்த இடம்னால இதில் ரோப் கட்டி வச்சுருக்காங்க. கைஸ், நாங்கள் இப்போ முக்கால்வாசி ஏறிட்டோம். இங்கேருந்து பார்க்க ஒரு செமையான வியூ பாயிண்ட் கிடச்சிச்சு. அப்போ அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு காமிச்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நின்று வீடியோ பண்ணுறோம். இந்த இடத்துல வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அழகாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்டை உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டில் பார்க்கலாம். நான் பேக் கேமரா எடுத்தும் உங்களுக்கு காமிச்சு தரேன். இந்த இடத்துல வந்து பார்த்தா சிற்றாறு டேம், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிற்றாறு டேம் வந்து உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும். அந்த வியூவையும் உங்களுக்கு காமிச்சு தரோம். சரியா, பேக் கேமரா போட்டு காமிச்சு தரோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிற்றாறு டேம் தான் அதில் தெரியுது. மேலே போனால் இன்னும் கிளியராக தெரியும். மேலே போய் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மிஸ்ட்டு தெரியும். பார்த்திங்கன்னா தெரியும். இதில் அந்த பக்கம் தெரிகிறது தமிழ்நாடாகவும் இந்த பக்கம் இருக்கிறது கேரளாவாகவும் இருக்கும். இந்த ஃபுல் வியூ பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கறதுக்கே ரொம்பவும் சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்குத்தாக கீழே இருக்கிற இடங்கள் தெரியுது பார்த்திங்களா. இங்கேருந்து கீழே விழுந்தா மொத்தமாக காலி. ஏரியா வியூ ரொம்பவும் சூப்பராக இருக்குது. நம்ம கீழேருந்து பார்க்கும்போது இந்த மலை நீங்கள் காமிச்சு தந்துருப்போம். அதுக்கே மேல் பக்கமாக வந்தாச்சு. நம்ம கிட்டத்தட்ட நெருங்கியே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவு மேலே வந்துட்டோம் அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக தரை பார்த்திங்கன்னா பாறைகளில் இருந்து மண்மேடுகள் மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துருக்கு. இது என்னென்னா, நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் போதும் நம்ம மலையோட உச்சிக்கு போய் சேர்ந்துடலாம். ஓரளவு நம்ம மேலே வந்துட்டோம். இங்கே காற்றாடி மரங்கள் நிறைய நிற்கிது. இங்கே சுற்றி கீழே பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே அந்த மாதிரி ரொம்பவும் ஹைட்டான இடமா இருக்குது. நம்ம ஒரு உயரமான ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே மேலே வந்தோன்னா இங்கே ஒரு பெரிய குருசு இருக்குது. இதுதான் இதோட டாப் எண்டு. இந்த மேல் பகுதியில் இந்த குருசு அமைச்சிருக்காங்க. இது நல்ல பெரிய குருசாகவே இருக்குது. இந்த இடம் தான் இதோட டாப். இந்த மலையோட டாப்புக்கு நம்ம வர்றது இங்கே தெரிகிற இந்த குருசை பார்க்குறதுக்கு தான். அவ்வளோ பேர் நம்ம இங்கே வந்து கீழேருந்தே ஏறி வராங்க. இங்கே இவங்க நல்ல பலர் குழந்தைங்கள கீழேருந்தே தூக்கி கொண்டு வந்து மேலே வர காமிக்க வராங்க. வயசானவங்க வராங்க. இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து நம்ம சுற்றி பார்க்கும்போது கேரளா மற்றும் தமிழ்நாடு ரெண்டுமே இங்கேருந்து தெரியும். இங்கே நம்ம கேரளாவோட இடங்களையும் பார்க்கலாம், தமிழ்நாடோட இடங்களையும் பார்க்கலாம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறனால இங்கே இருக்கக்கூடிய வியூஸ் எல்லாமே உங்களுக்கு ரெண்டு இடத்தையும் சார்ந்தே இருக்கும். ரொம்பவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். மேலே வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வசதி பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வர பாதைகள் முழுக்க கடைகள் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து கீழே இருந்து மேலே வந்து சேர்ந்துட்டோம். மேலே என்னெல்லாம் இருக்குது, இங்கே குருசி, பெரிய ஒரு குருசி இருக்குது. இதுதான் மெயின் ஸ்பெஷலு. இதை தாண்டி உள்ளதை வந்து சுற்றி உள்ள வியூ அது எல்லாத்தையும் நாங்கள் ஃபுல் வீடியோவில் காமிச்சு தரோம். நம்ம கீழேருந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ஏறி வந்தாலும் மேலே வரும்போது இருக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் சூப்பர். உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய வியூஸாக இருக்கட்டும்,
அதாவது ஒரு இயற்கை எழில் அப்படிங்கிறத இங்கே வந்தால் பார்க்கலாம். அதாவது நம்ம இவ்வளோ நேரம் மலையோட ஒரு சைடை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏறி வந்து மறு சைடை பார்க்கும்போது அதோட அடிப்பொலியான ஒரு இது தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் அந்த வியூஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சு தரோம். பார்க்கவும் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒர்க்காவது வந்து பாருங்கள். இந்த வியூவெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒர்க்காவது வந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட் தான் இது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மலையோட இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏறி வர மாதிரி அது இருந்துச்சு. மறுபக்கம் ரொம்பவும் ஒரு குறுகலான இது, நேராக கீழே பார்த்துடலாம் அந்தளவுக்கு. நமக்கு இறங்குறது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாதையே கிடையாது, நேராக இது கீழே பார்க்க தான் போகும். ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய ஹில்ஸை பார்க்குறதுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இடங்களை பார்க்குறதுக்கும் சரி, அங்கே வந்து நின்று பார்க்கும்போது செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சரி, நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கிடலாம் அப்படின்னு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இப்படியும் பார்த்திங்கன்னா அந்த பாதையில் நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம். நம்ம இறங்குற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். மகளே, நம்ம இப்போது குறிச்சிமலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து இறங்குற பாதையிலே காளிமலை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அந்த இடத்த நம்ம போய் விசிட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த மலையிலேருந்து அடுத்த மலைக்கு போகணும். அப்படி போகிற பாதை வந்து இந்த மலையிலேயே அவங்க காமிச்சு தந்தாங்க. ஸோ அந்த பாதை வழியாக நாங்கள் காளிமலையை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். இனி அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சு தரோம். நம்ம அப்படியே குறிச்சிமலையிலேருந்து காளிமலையை நோக்கி இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து டியூரேஷன் பெருசாக இருக்கிறதுனால நம்ம பார்ட் 3ல் இதோட கண்டினியூஸ் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ 3வது அந்த வீடியோவையும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள்.